லட்டு. வேணுக, கதவு தானே திறந்துகிட்டே வரலாமே. கையில என்ன அவ்வளவு பெரிய குடம்? பால் கொண்டு வந்திருக்கேன். என்ன வேண்டுதலா? எனக்கு பால் அபிஷேகம் பண்ண போறியா? குடிக்க. எனக்கு மட்டும். அப்ப எனக்கு? இதோ உங்களுக்கு டம்ளர்ல. இந்தாங்க. எனக்கு மட்டும் ஒரு அவுன்ஸ், உனக்கு மட்டும் ஒரு குடமா? கால் மேல உட்கார்ந்துட்டே. ஐயோ என்ன? வரும்போது 5 விரல் இருந்துச்சு, இப்ப 4 தானே இருக்கு. பல்லு போச்சு, பாக்கி 31. என்ன ஆட்டோ ரிக்ஷா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இப்படி ஒரு சத்தம்? அத்தா. யாரு? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்னம்மா? என்ன உங்க கையால தூக்கி கட்டில மேல உட்கார வைங்க. சின்ன வயசுல திருவாரூர் தேர் இழுத்துட்டு வீண் போகல. ஏண்டா உனக்கு அறிவில்ல? திருவாரூர் தேரை எத்தனை பேர் சேர்ந்து இழுத்தீங்க? ஒன்ன இந்த கட்டில்ல நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தரையில தான். ஐயோ சிரிக்கிறாளு. அத்தா, உங்க நிழல்லையே வாழணும்னு ஆசைப்படுறேன். பைத்தியம், உன் நிழல்ல ஊரே வாழும்மா. யானை மிதிச்சு பாரதியார் செத்தார்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ மிதிச்சு நான் சாகணுமா? அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்லயே வா. எழுந்துருமா. ஐயோ ஐயோ. பாவி, உருப்படிவே நீ? யாரு சொல்றீங்க? எங்க அப்பனை தான். ஊர்ல ஒவ்வொரு அப்பனும் பிள்ளைக்கு அழகான பொண்ணை தேடுவான். எங்க அப்ப ஒரு பூதத்தை தேடி இருக்கான். யாரு உங்க அப்பாவை பார்த்தது? நான் பார்த்தேன். நான் லவ் பண்ணேன். எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன். கல்யாணம் முடிஞ்சு போச்சு. உங்க அம்மா கிட்ட சொன்னியா? யாரு உங்க அம்மா? நல்வாக்கு நாகம்மா. திப்பாவி, நல்வாக்கு நாகம்மா உங்க அம்மாவா? ஆவி கிட்ட பேசுறேன், பாவி கிட்ட பேசுறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டாளே அவள. அத விடுங்க. நமக்கு பிறக்க போற குழந்தை ஆனா பொண்ணா? ஆணோ பொண்ணோ தும்பிக்கை இல்லாம பிறந்தா சரி. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. யாரது? யாருன்னு நீங்களே சொல்லுங்க பாப்பா. அத்தை. அஞ்சல. அதுவும் இல்ல. ஒருவேளை தேவி அப்பாவா இருக்குமோ என்னமோ? பாதி சொல்லிட்டீங்க. என்னால கண்டுபிடிக்கவே முடியலையே. என் கை சின்ன கை தானம்மா. நீங்க கண்டுபிடிக்க முடியலன்னு போய் தானே சொல்றீங்க. யாருமா போய் சொல்றா? எல்லாம் உங்க மனைவிதான். உங்க மனைவியா? சிவகாமி என்ன சொல்றா பாத்தியா? இது என்னங்க, வேற என்னென்னமோ செய்யறத பார்த்தா அசந்து போயிடுவீங்க. அப்படி என்ன செய்யறா? எல்லாரோட பேரையும் சொல்றா, எல்லார் மாதிரி செஞ்சு காட்டுறா. தேவி கண்ணு எங்க அப்பா பேரை சொல்லு. அப்பா பேரா? நட்டாஜி. அம்மா பேர் என்ன? சிவகாமி. பாட்டி பேரு? ராஜம்மா. சித்தப்பா பேரு? பாலு. அப்பா எப்படி உட்காருவாரு? அப்பாவா? அம்மா எப்படி உட்காருவாங்க? அம்மாவா? நீ எப்படிமா உட்காருவ? நானா? நான் எப்படி உட்காருவேன் தெரியுமா?
பொன்னூஞ்சலோ வாழ்வும் இங்கே வந்தது தாயின் விழிகளில் இன்பம் தந்தது தேவி ஸ்ரீதேவி லாலி சுபலாலி தங்கமகள் மகாலட்சுமியோ திருமேனி மஞ்சள் நீல வண்ணமோ தோகை மயிலென உலா வந்ததோ பொன்னூஞ்சலோ வாழும் இங்கே வந்தது தாயின் விழிகளில் இன்பம் தந்தது தேவி ஸ்ரீதேவி லாலி சுபலாலி தங்கமகள் மகாலட்சுமியோ திருமேனி மஞ்சள் நீல வண்ணமோ தோகை மயிலென உலா வந்ததோ என்னது எல்லாம் எரியுது மொத்தமா எல்லாத்தையும் கணக்கு கொடுத்துட்டானா சமாளிக்கணு ஹலோ யாரு காஞ்சி காமாட்சியா மதுரை மீனாட்சியா காசி விசாலாட்சியா அவங்க யாரும் இல்ல நான் டெலிபோன் ராஜு டெலிபோன் ராஜுவா அப்படின்னு ஒரு தெய்வமா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே நிமிந்து பாருங்க தெரியும் யாருப்பா நீ உனக்கு என்ன வேணும் நீங்க பேசின ட்ரங்காலுக்கெல்லாம் பில்லு கலெக்ட் பண்ண வந்திருக்கேன் ட்ரங்கால் பில்லா இங்க டெலிபோனே இல்லையப்பா நீங்க தஞ்சாவூர் மாரியம்மன் கிட்ட பேசிருக்கீங்களே தஞ்சாவூரா ஆமா தாயே அன்னைக்கு எனக்காக பேசுனீங்களே காசி விசாலாட்சி கிட்ட பேசிருக்கீங்க ஆமா தாயே எனக்காக பேசுனீங்களே சிலோன்ல கதிர்காம முருகன் கிட்ட பேசிருக்கீங்க அதுக்கு உண்டான பில் பணத்தை அப்பவே வாங்கிட்டீங்க இவ்வளவு பேர் சொல்றாங்க அப்புறம் என்ன கட்ட வேண்டியதானே ரொம்ப வருஷமா கட்டல 18,000 ரூபாய் 95 பைசா 18,000 மாட்டிக்கிட்டேன் நல்லா மாட்டிக்கிட்டேன் ஹலோ ஹலோ இல்ல இல்ல நான் பேசல இந்த கால் கணக்கவே இல்ல சரிங்களா தம்பி கொஞ்சம் எப்படி வர்றியா வேண்டாம் நானே வர்றேன் டெலிபோன் தம்பி வாங்க உட்காருங்க உட்கார்றது இருக்கட்டும் பில்லு துட்டு ஐயோ தம்பி நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன் இந்த பாருங்க என் வீட்டுல டெலிபோன் எல்லாம் கிடையாது நான் சும்மா கையில 2 எலுமிச்சை பழத்தை வச்சுக்கிட்டு அந்த சாமி கிட்ட பேசுறேன் இந்த சாமி கிட்ட பேசுறேன் பொய் சொல்லி ஏமாத்தி 4 காசு சம்பாதிச்சிட்டு இருக்கேன் என்ன இப்படி ஒரே அடியா 18,000 கேட்டா நான் எங்க தம்பி போறது சாமி கிட்ட பேசுறேன்னு சொல்றதெல்லாம் பொய்யா கத்தாதீங்க என்ன காட்டி கொடுத்துறாதீங்க அப்ப குப்புசாமியோட ஆவி ஒத்த ரோஜா இதெல்லாம் ஏமாத்து வேலை தானே குப்புசாமி ஆவி ஒத்த ரோஜாவா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் மாப்பிள்ள ஆமா மாப்பிள்ள தான் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல வெக்கத்தை பார்த்தா பொண்ணு கல்யாணம் நடக்குமா அதுக்காக ஊரை ஏமாத்துறதா உங்களை மாதிரி 4 பேர் இப்படி ஃப்ராடு பண்றதுனாலதான் ஜனங்களுக்கு கடவுள் மேல இருக்கிற உண்மையான பக்தி கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது தயவு செஞ்சு பக்தியை பகல் வேஷமாக்கிடாதீங்க இதுவே ஒரு சாமியாரா இருந்தா சந்தி சிரிக்க வச்சிருப்பேன் நீங்க மாமியாரா போயிட்டதுனால கம்முன்னு விடுறேன் அத்தாத்தா எங்க அம்மாவை மன்னிச்சிடுங்க இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கத்தா ஆமா மாப்பிள்ள இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க எலுமிச்சம்பழம் டெலிபோன் இதெல்லாம் செய்ய மாட்டீங்களா சத்தியமா இனிமே எலுமிச்சம்பழம் ஊறுகாய கூட கையால தொட மாட்டேன் பாபா என்ன சொன்ன தேவிய ஒழிக்கணும்னு கருவுல இருக்கிற குழந்தைய மருந்து கொடுத்து சுலபமா யாருக்கும் தெரியாம ஒழிச்சிட்டோம் ஆனா உயிரோட இருக்கிற குழந்தைய ஒழிக்கணும்னா நாமளும் மாட்டக்கூடாது குழந்தையும் சாகணும் இது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் டைம் கொடுங்க சிந்திக்கிறதுக்கு வாய கொப்பளிச்சுக்கிறேன் மாமா இப்போ அது ஐடியா வந்ததா ஐடியா கொடுத்து தானே டாப் தேஞ்சு போச்சு கொஞ்சம் சிந்திக்கிறேன்
கிடைச்சிருச்சு. பைரவா, நான் தான். சாமி நீங்களா? அட வாங்க வாங்க வாங்க. என்ன சாமி இந்த ஏழை குடிசையை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஏழை குடிசையை தேடி ஒன்னு ஓட்டு கேட்க வருவாங்க. நமது வேற விஷயம். என்ன விஷயம் சொல்லுங்க. யாரையாவது கொலை பண்ணணுமா? பின்ன உன்ன என்ன கடலை சாப்பிட கூப்பிடுவேன். ஒரு முக்கியமான விஷயம். சின்ன கொலை, 5 வயசு குழந்தை. குழந்தையா? இதுக்கு நான் எதுக்கு சாமி? நம்ம கருப்பனை விட்டா காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறான். கருப்பனா? அது யாரு? வந்த இடத்தெல்லாம் சந்தேகம் கேட்க கூடாது. அவர் மவனா இருக்கும், அடுத்த தயாரிப்பா இருக்கும். நீங்க கூப்பிடுங்க. கருப்பா, நான் சொல்லல அவர் மவன் தானே, மரியாதை இல்லாம கூப்பிடுறாரு. அண்ணன் கருப்பண்ணே வாங்க அண்ணன் கடலை. ஏயா கருப்பான் கூப்பிட்டேன், பாம்பு வந்து நிக்குது. சாமி நம்ம கருப்பனை பார்த்து பயப்படாத சாமி. சும்மா இல்லையா, பாம்பு கண்ட படையே நடுங்கன்னு சொல்லுவோம். நாங்க 2 பேர் தான் வந்திருக்கோம். நடுங்க நான் யார கடின்னு சொல்றனோ அவங்களத்தான் சாமி நம்ம கருப்பன் கடிப்பான். சீக்கிரம் சொல்லி வை, நாங்க வேண்டியப்பட்டவனு. இல்ல நான் கொத்திர போறோம். இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லையா? யார் சாமி இவன்? ஏன் கருப்பேன் அதான் அப்படி பேசுறான். சொல்லி வை. இப்ப பார் சாமி. கருப்பா, அதோ தெரியுதே அந்த வெள்ளாட்டு குட்டி, அதை கடிச்சு கொன்னுட்டு வா.